கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 40 நாட்களாக நாம் பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை குறித்து பல காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்த்தோம். இன்றைக்கு இந்த குருத்தொலை ஞாயிற்றுடைய முதல் நாளில் முந்தின நாளாக இந்த சனிக்கிழமையில் கடைசியாக இந்த பாவத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நீதிமொழியின் புத்தகத்தில் படிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:13 வசனம் இப்படியாக சொல்கிறது: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை எடுக்கிறவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். யார் இந்த விதத்தில் இரக்கம் பெறுவார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால், பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த பாவம் வருகலாம். உலகத்தில் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. பாவம் தான் உலகத்தில் முதலாவதாக வந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாவம் வெற்றி அடைந்தது. நாமும் கூட இயேசு வெற்றி அடைந்தது போல நாமும் வெற்றியடைய எதிர்பார்க்கப்படுகிறோம். பாவத்தின் மீது ஜெயம் கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வேளையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய கடந்த கால பாவங்களை அல்ல, ஒவ்வொரு நாளும் நிகழ்காலங்களிலே நாம் சில தவறுகளை செய்து ஆண்டவரை அதிக துக்கப்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம். சின்ன காரியங்கள், சின்ன பொய்கள், சின்ன காரியங்களில் நம்ம திருடு மற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது இது கர்த்தருக்கு தெரியாது என்று நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பார்வையில் சிறிய பாவமானாலும் பெரிய பாவமானாலும் பாவம் தான். கர்த்தருடைய கற்பனைகளையோ கர்த்தருடைய கட்டளைகளையோ மீறுகிறதே பாவம். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் அனுதினமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்கு ஒவ்வொரு நாள் இரவிலும் நாம் அறிக்கை செய்து அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். நாம் அவைகளை குறித்து சிந்திக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இயேசு சிலுவையிலே பாவத்தை வெற்றி பெற்று விட்டார். ஆகவே நாமும் வெற்றி பெற்றவர்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பாவத்தை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பெரிய இரக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார் தேவனாக இருக்கிறபடினாலே இந்த நாளிலே அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களிலே நான் ஏதாவது சிறு தவறு செய்திருந்தாலும் அவைகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஐயா என்று கேட்போம் என்று சொன்னால், நம்முடைய தேவன் இன்றும் நமக்காக பிதாவினிடத்திலே நாம் செய்கிற சில தவறுகள் மற்ற காரியங்களை ஷார்ட் ஸ்லிப்ஸ் என்று சொல்வார்கள், அவைகளையெல்லாம் நாம் அவர் மன்னிக்கிறதுக்கு கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அனுதின வாழ்க்கைகளிலே பரிசுத்தத்தில் குறைபடுகிற வேளையில் நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் அறிக்கையிடுகிற வேளையில் நீர் எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த தெய்வமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.